வணக்கம். வாழ்க வளமுடன். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, யாருக்கெல்லாம் காதல் வந்து கைகூடும், காதல் வெற்றி பெறும், யாருக்கு காதல் வரும். பொதுவாக இந்த காதல் என்று சொல்லக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா, வெற்றி பெறுமா அப்படின்னா இந்த 5ஆம் பாவகம் தான். 5ஆம் பாவகத்தை மட்டும் எடுத்துக்கிட்டோம்னா அப்படின்னா, நம்ம சேர்த்து வச்சிருந்த பேங்க் டெபாசிட் எவ்வளவு? குலதெய்வம் என்ன? பூர்வ புண்ணியம் என்ன? தான தர்மம் என்ன? குலதெய்வத்தை குறிக்கக்கூடிய இடம் மட்டும் இல்லை, காதலில் நம்ம ஜெயிப்போம்மா அப்படின்னு சொல்லக்கூடிய இடமும் பார்த்தீங்கன்னா இந்த 5ஆம் பாவகம் தான். பொதுவாக இந்த காதலை குறிக்கக்கூடிய கிரகம் எது அப்படின்னா சுக்கிரனும் புதன் பகவானும் தான். இந்த ரிஷிப லக்கணத்திற்கு 5ஆம் அதிபதி யாரு? 5ஆம் இடம் யாரு? புதன். அதே போல 2ஆம் இடத்தை கொடுப்பது யாருன்னா விருச்சிகம். இந்த ரிஷபத்திலும் ரிஷப லக்கணத்தாருக்கும் விருச்சிக லக்கணத்தாருக்கும் காதல்கள் வந்து சாதாரணமாக வரக்கூடிய விஷயம்தான். நிறைய பேர் கேட்பாங்க, சரி சுக்கிரனும் புதனும் இருந்தால் தான் காதலா? சூரியன் சுக்கிரன் இருந்து நாங்கள் காதல் திருமணம் பண்ணியிருக்கோமே அப்படின்னா, அந்த சூரியனுக்கும் சுக்கிரனுக்கும் உடைய இடைவெளியையும் கொஞ்சம் பார்க்கிறோம். அவர்களுக்கு காதல் திருமணமாக இருந்தாலும் போராட்டத்தையும் நாம் பார்க்கிறோம். காதல் தோல்வி அடைந்து அடுத்த ஒரு காதல்லையும் அவங்க போகிறதையும் நம்ம பார்க்குறோம். சூரியன், அதாவது சுக்கிரன் செவ்வாய், இந்த தொடர்பையும் பார்க்குறோம். இந்த சுக்கிரன் செவ்வாய் இருக்கும்போது விபரீதமான ஒரு காதலையும் வருவதையும் கவனிக்கணும். சரி, இது ஒரு புறம் இருந்துட்டாலும் இந்த 5ஆம் அதிபதியும் பார்க்கறதில்ல, 7ஆம் அதிபதியும் பார்க்கணும், 7ஆம் இடத்தையும் பார்க்கணும். 5ஆம் அதிபதியும் பார்க்கணும், 7ஆம் இடத்தையும் பார்க்கணும், 7க்குரிய அதிபதியும் பார்க்கணும். அப்ப இந்த லக்னாதிபதி 5ஆம் அதிபதியுடன் சேர்ந்து இருந்தாலும், 5ஆம் அதிபதி 7ஆம் அதிபதியுடன் சேர்ந்து இருந்தாலும், அந்த 7ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது இந்த காதல் திருமணம் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. சிலர் சொல்லுவாங்க, ஐயா எனக்கு வந்து லக்கணத்துக்கு 7ஆம் இடத்துல வந்து குரு இருக்கிறார். பொதுவா மாதா சீதையினுடைய ஜாதகத்துல 7ஆம் இடத்துல வந்து குரு, காதல் சோபிக்காது, காதல் வாழ்க்கை சிறப்பு தராது. காதல் வாழ்க்கை எப்படி இருக்காது? சிறப்பு தராது. அப்படின்னு பார்க்கும்போது இந்த சந்திரன் புதன் குரு இந்த சேர்க்கை இருந்துட்டா, ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்பு இருந்துட்டாலும் அல்லது லக்னாதிபதியுடன் சேர்ந்து இருந்தாலும் இந்த காதல் வாழ்க்கை வந்து ஒரு போராட்டத்தை தருவதையும் நான் பார்த்திருக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 1000-2000 ஜாதகங்கள் பார்க்கும்பொழுது இந்த கோர்வை வருது. பொதுவாக சொல்லுவாங்க, ஏன் நட்சத்திரத்தை பார்க்கலாம்னா, நான் இப்போ சொல்றது வந்து ஒரு சாதாரணமான ஒரு கிரக சேர்க்கையை வச்சு தான். தசா புத்தி வரும்பொழுது இந்த காலகட்டங்களில் தொடர்பு வரும் பொழுதும் இந்த காதல் பார்த்தீங்கன்னா காதல் தொடர்புகள் ஏற்படுது. சரி, நான் வந்து பெற்றோர் பார்த்த திருமணம் தான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைக்கும் பொழுது ஃபியூச்சரில் இதில் இந்த தசா புத்தி வரும் பொழுது அந்த கிரகத்திற்குரிய கோச்சாரத்தில் வந்து கிரகங்கள் கை கொடுக்கும் பொழுது இந்த மாதிரியான விஷயங்கள் வரும். அதில் கவனமாக இருக்கிறது நல்லது. இது ஒரு புறம் இருந்துட்டாலும் லக்னாதிபதி 5ஆம் இடத்துல இருந்தாலே, லக்னாதிபதி 5ல் இருந்தாலும், 5ஆம் அதிபதி 7ஆம் உடன் கூடி இருந்தாலும், 7-5 கூடிய தொடர்பு இருந்தாலும் இந்த காதல் பார்த்தீங்கன்னா வரும். பொதுவாக இந்த செவ்வாய் சுக்கிரன் சேர்க்கை, இந்த செவ்வாய் சுக்கிரன் சேர்க்கை என்பது பார்த்தீங்கன்னா எப்படி சொல்லலாம் அப்படின்னும் பொழுது இதை வந்து உண்மையான காதல்னு எடுத்துக்க முடியாது, ஒரு தேடல்னு கூட எடுத்துக்கலாம். இந்த மாதிரி செவ்வாய் சுக்கிரன், செவ்வாய் திசையில சுக்கிர புத்தி, சுக்கிர திசையில செவ்வாய் புத்தி வரும் பொழுது பெண்களால் அசிங்க அவமானங்கள் ஏற்படுவதையும் நாங்கள் பார்க்கிறோம். பெண்களால் அசிங்க அவமானம் ஏற்படுவதையும் பார்க்கிறோம் இந்த பொறுத்த வரைக்கும். ஆக மொத்தத்தில் இந்த காதலுக்கு யார் வெற்றி பெறுவார் அப்படின்னா, பொதுவாக லக்னாதிபதி 5ஆம் இடத்தில் இருந்தாலும், 5 கூடையவன் 7ஆம் இடத்தில் இருந்தாலும், 7-5 கூடையின் தொடர்பு கொண்டு இருந்தாலும், லக்னாதிபதி 5ஆம் இடத்தில் இருந்தாலும் காதலில் வந்து பார்த்தீங்கன்னா இவர்கள் விழுவார்கள். அதில் வெற்றி பெறுமான்றது அடுத்த விஷயத்துக்கு போகலாம். இது வந்து அவர்களுடைய ஜனன ஜாதகத்தை வச்சும் அன்னைக்கு உரிய தசாபுத்தியை வச்சும் இது பார்க்கலாம். இது வந்து ஒரு துல்லியமான விதின்னு கூட சொல்லலாம். இவர்களுக்கு எப்போ வரும் இந்த மாதிரியான இளமையில் இந்த மாதிரியான சேர்க்கை வரும் பொழுது
பெண் பிள்ளைகளால் இருந்தால் அந்த 16, 17 வயதுகள் இருக்கும் பொழுது கொஞ்சம் கவனமாக இருப்பதும் நல்லது. வணக்கம். வாழ்க வளமுடன்.